வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 50வது மேட்சான ஆர்ஆர் வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்கு. இதுதான் இந்த மேட்சோட டீட்டெயில். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருப்பீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டெமோ டீம்ஸ், அது போக உங்களுக்கு தேவையான கிராண்ட் லீக் டிப்ஸு, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி நம்ம எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருப்பீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்ஆர் வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்கு. அது போக 11 லட்ச ரூபா மதிப்புள்ள கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். நீங்க ஈஸியாவே வின் பண்ணலாம். ஜிஎஸ்டி டிடிஎஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் யூசர் மட்டும் தான் இருக்கிறாங்க. டெய்லி ஃப்ரீ கிவ் அவே. நான் சொல்றது போல இன்ஸ்டன்ட் வித்ராவல், உடனே உங்க காசு எடுத்துக்கலாம். இருக்கிறதுல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய என்ட்ரி ஃபீஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஆப்ல இதுவும் ஒன்று. நிறைய ப்ளே பண்ணுங்க, நிறைய வின் பண்ணுங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஜெய்ப்பூர் கிரவுண்ட் வந்து என்ன மாதிரியான இதாக இருக்கும் அப்படின்னு. கிரவுண்டோட பவுண்டரி லைன் பார்க்கும்போது ஆஃப் சைடு 63, லெக் சைடு வந்து 67, ஸ்ட்ரைட்லையும் 71. ரொம்பவே சின்ன பிச்சு தான். ஸ்ட்ரைட்லலாம் 71 தான் வந்து போட்டிருக்காங்க. அதே போல இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 174. எப்போ 2024-25 ஐபிஎல் இருந்து பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். அதே போல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு 200+ அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200+ அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே ஒரு 177 போது ஒரு 170 to 180 அந்த மாதிரி தான் ஸ்கோர் வரணும்னு இருக்கிறாங்க. ஸோ அதே தான் லாஸ்ட் பாயிண்ட்லயும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு 180 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து 200+ வந்துருச்சு. பிச் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் இந்த பிச்சில் 200 வரலேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க போன மேட்ச். ஆனா 200 வந்துருச்சு. அதான் நான் சொல்றேன், பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவங்களும் நம்மளே மாதிரி ஹியூமன் தான். ஜஸ்ட் அவங்களும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்படியே அவங்களும் ஜோசியம் சொல்லல. அதனால எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 170 to 180 இது வந்து ஒரு நார்மலான ஸ்கோருங்க. கண்டிப்பா இந்த ஸ்கோர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட்ல விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க மற்ற பிச்சில் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸும் சேர்த்து 15, 14 இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, டோட்டலா 5 விக்கெட், இங்க டோட்டலா 10 விக்கெட், இங்க டோட்டலா 6 விக்கெட்னு சொல்லி கம்மியான விக்கெட் தான் இங்க கிடைக்கும் பவுலர்ஸுக்கு. ஆனா பேட்டிங் 170 to 180 வரைக்கும் பண்ணிடுறாங்க. டோட்டலா இந்த கிரவுண்ட்ல டாஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அப்படி எடுத்தானாலே அன்னைக்கு மேட்சை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வின் பண்ண மாதிரி தான். ஹை ஸ்கோர் 212 ஆர்ஆர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோரே 173 தான் இந்த பிச்சில். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் உள்ள ஒரு பிச் தான். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 170 to 180 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 190+ பார்க்கும்போது 2 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஓப்பனிங் ஆடக்கூடியது ஜாய்ஸ்வால். ஜாய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த வித்தியாசம் வந்து கிடையாது. 2 இன்னிங்ஸ்லயுமே நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னாலும் ஜாய்ஸ்வால் நல்லாவே ஆடுவாரு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 67, 75 அடிச்சிருக்காரு. பேட்டிங் செகண்ட் பண்ண சொன்னா இன்னமும் நல்லா ஸ்ட்ராங் ஆடுவார். 51, 74, 49, 70 சொல்லி ஆடுவார். ஸோ ஜாய்ஸ்வாலுக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டாங்கிறது கிடையாது. பட் நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அதே போல பாருங்க, மும்பை கூட 40 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூல 49 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ இதுல இருந்து ஜாய்ஸ்வால் இந்த பிச்சிலையும் சரி, ஆப்போனன்ட் டீமான மும்பை கூட எப்படி ஆடி இருக்காரு தெரியும். லாஸ்ட் 5 மேட்சா ஜாய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ்ல இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க ஜாய்ஸ்வால் வந்து உங்க டீம்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. எத்தனை டீம்ல கன்சிடர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா நம்மளுடைய 14 வயசு சின்ன பையன் சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சி வந்து இந்த லெவலுக்கு ஆடுவான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். லாஸ்ட் மேட்ச் வந்து 101 ரன். அப்பா,
நாளா உண்மையிலே மேட்ச் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் விளையாட முடியுமா ஒரு பையனால அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது நம்ம வந்து ஊர்ல காட்டுல கிரிக்கெட்லனா ஒரு சிக்ஸ் அடிக்கிறக்கே எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு சிக்ஸ் போனாலே அது எவ்வளவு பெரிய சிக்ஸா நம்ம நினைப்போம். ஆனா அவனை பாருங்க ஒரு 101 ரன் அடிச்சிருக்கான். ஸோ உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்கோர் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய கஷ்டம் தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இசான் சர்மா, கரீம் ஜானட் இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் பிடிச்சு அடிச்சிட்டாரு. பிரசித் கிருஷ்ணா பாலை மட்டும் கொஞ்சம் திணறினாரு அண்ட் ரஷித் கான் பால்லையும் கொஞ்சம் திணறாரு. அப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் பால்ல கொஞ்சம் திணறினாரு. இன்னைக்கெல்லாம் கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் ஏக்கரா உள்ள வைப்பாரு. அதே போல பும்ராவும் ஸ்டெம்புக்குள்ள தீட்டு எறிவாரு ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல. அதனால இன்னைக்கு சூரியவன்சி வந்து மேக்சிமம் வந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள அவுட் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. 2 மேட்ச்ல 67 ரன் அடிச்சிருக்கிறாரு. சேம் வெனியூல தான் ஆட போறாரு. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா கொடுத்துக்கோங்க. பட் 30+ ரன்னுக்கு மேல அடிக்க மாட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் அவர் உள்ள வந்தாருன்னா அவரையும் ட்ரை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவரும் மும்பை கூட ஒரு 26 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் ஒரு 38 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. உள்ள வர்றாரா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஸ்டாட்ஸ் கொடுத்தேன்னா ஒருவேளை வந்தாரு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ரியன் பராக் உண்மையிலே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடுவார். மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா குறையாம நமக்கு வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் ஆடிடுவார். எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நம்மகிட்ட அவர்கிட்ட இருக்கும். அது போக 6th பவுலிங் ஆப்ஷன்ல அவரு தாங்க இருக்கிறாரு. ரியன் பராக் ப்ராப்பரா 5 பவுலிங் தான் எடுத்துட்டு வராங்க ஆறாரு. 6th பவுலிங்ல அவர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா ரியன் பராக வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மும்பை கூடயும் பாருங்க கொஞ்சம் கம்மியான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 16 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா இந்த வெனியூல 43 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 25 to 30 ரன் வரைக்கும் ரியன் பராக் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நிதிஷ் ராணா ஒரு 2 மேட்ச் மட்டும் தாங்க நல்லா ஆடினாரு. அது ஒண்ணு நம்ம சிஎஸ்கே கூட ஆடினாரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிசி கூட ஆடினாரு. மீதி எல்லா மேட்சுமே 10ல 8 மேட்ச் வந்து ஃபிளாப். 2 மேட்ச் மட்டும் தான் நல்ல ரிசல்ட். இந்த ஒரு ஆர்சிபி கூடயும் ஒரு டீசென்டான ரிசல்ட் எடுத்துக்கலாம். பட் ஒருவேளை நீங்க கிராண்ட் லீக்ல நிதிஷ் ராணாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தா வேணா கொடுங்க. ஏன்னா ஒரு செகண்ட் பேட்டிங்ல தான் கொஞ்சமாச்சும் நல்லா ஆடுவாரு. நீங்க பாருங்க 4 மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. இங்க 6 மேட்ச்ல 2 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கொடுக்கீங்க, செகண்ட் பேட்டிங்ல கொடுங்க. மும்பை கூட 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூல 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 20 to 25 வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஜூரல் நல்ல ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். மேட்சுக்கு மேட்ச் கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆனா மும்பை கூட பாருங்க 3 மேட்ச் ஆடி வெறும் 2 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. காரணம் பும்ரா. அந்த டைம்ல வந்து பவுல் பண்ணுவார் பும்ரா, அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலே குறைவு. இந்த வெனியூலையும் ஒரு 21 ரன் வச்சிருக்கிறார். ஸோ ஆக மொத்தத்தில் அதிகபட்சம் நீங்க ஒரு 20 to 30 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம். சிவம் ஹெட்மேயர் அந்த லெவலுக்கு ஒன்றும் இல்லை இந்த சீசன்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஆடினாரு. அவர் ஜிடி கூட ஆடினாரு, அப்புறம் எஸ்ஆர்எச் கூட முதல் மேட்ச் ஆடினாரு. வேற எந்த மேட்சுமே எட்டையா பெருசா ஆடல. அண்ட் மும்பை கூடயும் ரொம்ப ஆவரேஜ் கம்மியா வச்சிருக்கிறாரு பாருங்க. 10 மேட்ச்ல 99 ரன் தான் மும்பை கூட ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 9 ரன் தான். அண்ட் இந்த வெனியூலையும் பாருங்க 15 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ ஹெட்மேருக்கு இதுல இருந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கவா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து சிவம் துபே இறக்குனாங்கன்னா வாய்ப்பு இருக்கு, இம்பாக்ட் சப்பா வரலாம். இந்த வெனியூலையும் ஒன்னும் பெருசா ஆடல. எம்ஐ கூடயும் 8 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ பெருசா ஒன்னும் அவரை கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்து வனிடு ஹசரன்கா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்துருவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் ஒரு லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் ரெக்கார்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஹசரன்கா கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் மும்பை கூட பாருங்க 2 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூல 3ல 2 தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதிகபட்சம் நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் வந்து வனிடு ஹசரன்கா கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆர்ச்சர் தான் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஆர்ச்சரை மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். காரணம் மினிமம் ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் எம்ஐ கூட பாருங்க 6 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ நீங்க 1ல இருந்து இன்னைக்கு 2 விக்கெட் வரைக்கும் நீங்க ஆர்ச்சர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயரா ஆர்ச்சர் வந்து அந்த டீம்ல இருக்கிறார். தீக்ஷானா பவர் பிளே பிளஸ் மிடில் ஓவர்ல அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர். நான் சொல்றது பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் தீக்ஷனா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா நம்ம ஆர்சிபி கூட வீடியோ போடும்போது சொன்னோம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா தீக்ஷனாவை இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்.
அதே போல மும்பை கூட 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறார். இந்த வெனியூவிலும் 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் தான். ஸோ நீங்க அதிகபட்சம் வந்து தீக்ஷனா கிட்ட இருந்து 1 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சந்தீப் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாதாங்க இம்பார்ட்டன்ட். காரணம் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. கடைசி 4 ஓவர்ல 1 ஓவர் வந்து கண்டிப்பா சந்தீப் சர்மா பவுல் பண்றதுனால மினிமம் அந்த 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க சந்தீப் சர்மா கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல மும்பை கூட பாருங்க 16 மேட்ச்ல 24 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 12க்கு 13 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து சிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசா மும்பை கூடயும் விக்கெட் எடுக்கல. 1 மேட்ச் ஆடி 0 மேட்ச் ஆடி 0 விக்கெட் தான். இந்த வெனியூலையும் 2 மேட்ச் ஆடி 0 விக்கெட் தான். பெருசா ஓவர் பவுல் பண்ண மாட்டார். அதிகபட்சம் 1ல இருந்து 2 ஓவர் தான் பவுல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. அண்ட் பவுலர்ஸோட பேட்டில் பாத்திரலாம். சஞ்சு சாம்சன் பாருங்க, ட்ரெண்ட் போல்ட் பால்ல 3, தீபக் சகார் பால்ல 3, பும்ரா பால்ல 2, பாண்டியா பால்ல 2, சாண்டர் பால்ல 2, கரண் சர்மா பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. ஜாய்ஸ்வல் போல்டு, தீபக் சகார், பும்ரா, ஹர்திக் பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை ஜாய்ஸ்வல் வந்து மேபி ஃபிளாப் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரியன் பராக் வந்து ட்ரெண்ட் போல்ட் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. நிதிஷ் ராணா வந்து சஹார் பால்ல 2, பும்ரா பால்ல 1, ஹர்திக் பால்ல 2, கரண் சர்மா பால்ல 1. ஸோ ஆப்ஷன் இன்னைக்கெல்லாம் வந்து பாருங்க, மும்பை பவுலர்ஸ் வந்து 6 பிளேயரை நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஏட்டையா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் 1 டைமும், பும்ரா 1 டைமும், சாண்டர் 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் மும்பை பிளேயர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ மும்பை ரோஹித் சர்மா தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் அடிச்சோன்னு எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. லக்னோ கூட நம்ம டிராப் பண்ணோம், அது நல்லதா போச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஹிட்டு ஆர் மிஸ் அந்த மாதிரி பிளேயர் தான். அவர் அடிச்சா இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் போகும், இல்லைன்னா அடிக்காம போகலாம். ஸோ 50-50% அந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் ரோஹித் சர்மா இருப்பாரு. இன்னைக்கு அடிப்பாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல இன்னைக்கு அடிக்க மாட்டாருன்னு தோணுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துக்கோங்க, அவர் 6 கூட 18 தாங்க ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அது போக இந்த ஜெய்ப்பூர் வெனியூல அவருடைய ஆவரேஜ பாருங்க, 7 மேட்ச்ல 31 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. ஒரு மேட்சுக்கு 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதனால நீங்க ரோஹித் சர்மாவை இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இந்த பிச்சில் சரியா ஆடலன்னு இருக்கு. பட் அவர் ஆடினார்னா நீங்க என்ன கேட்காதீங்க. அண்ட் ரிக்லட்டன் இந்த வெனியூல 1 மேட்ச் ஆடி 1 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நம்மளுடைய இந்த பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ரிக்லட்டன் ஆல்மோஸ்ட் அவருடைய மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட ஒரு சில மேட்ச்கள்ல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மேட்ச் பாருங்க, மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் மினிமம் 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 சொல்லி ஒரு 10க்கு ஒரு 5 மேட்ச் வந்து அவர் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. போத் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் நல்லா ஆடுவார், செகண்ட் பேட்டிங்னாலும் நல்லா ஆடுவார். அதனால கண்டிப்பா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய டீம்ல. அண்ட் சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகுது, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகுது, எல்லா இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் நான் பாக்குறேன். அதுவும் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி அடிக்கக்கூடிய பிளேயர். ரோஹித் சர்மா எப்படி 2 மேட்ச் ஆடிட்டு 8 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாரு. ஆனா சூர்யா அப்படி இல்ல, 10க்கு 8 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு, 2 மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாரு. அந்த அப்படி கூட ரிசல்ட் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே வந்து அவருடைய குறைஞ்ச ஸ்கோரே 26, 27 தான். அதுவே ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வெனியூலையும் சரி, கூடயும் சரி 30+ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அண்ட் திலக்கும் ஆல்மோஸ்ட் அதே போலதான். திலக்கும் வந்து பெருசா வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு. லாஸ்ட் லக்னோ கூட தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயும் 31, 39, 25, 56, 59, 21 இந்த 2 ரன்னுங்கிறது நாட் அவுட், அது பிரச்சனை இல்லை. பட் ஆல்மோஸ்ட் அவரும் வந்து அவருடைய பேட்டிங் ஸ்டைல் வந்து ஆவரேஜ் ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட ஆவரேஜ் எவ்வளவு வச்சிருக்காரு, 44 வச்சிருக்காரு. இந்த வெனியூல 65 வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நீங்க ரோஹித் சர்மாவை நம்புறதுக்கு திலக்க நம்பலாம். ஏன்னா அந்த 2 மேட்ச் மட்டும்தான் ரோஹித் சர்மா வந்து திலக்கை விட அதிக பாயிண்ட், சிஎஸ்கே கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும். மீதி எல்லா மேட்சுமே திலக்கு தான் ரோஹித் சர்மாவை விட அதிகமான பாயிண்ட். அதனால மிஸ் பண்ணாதீங்க. நமந்தீர் ஒரு அண்டர் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர், நல்லாவே ஆடுவாரு. பட் கிராண்ட் லீக்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல பெருசா யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் கூட 1 மேட்ச் ஆடி 0 ரன் தான் அந்த வெனியூலயும் முதல் மேட்ச் ஆட போறாரு. கிராண்ட் லீக்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நமந்தீருக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹர்திக் பாண்டியா நான் எப்பவும் சொல்றது, ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட், இதுதான் அவருடைய பெரிய பிளஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண எல்லா மேட்சுமே அவர் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரீம் டீம்ல வந்திருப்பாரு. ஒன்னு பேட்டிங் வச்சு வருவாரு, இல்ல பவுலிங் வச்சு வருவாரு, ஏதோ ஒண்ணு நமக்கு வந்தா போதும்ல, அந்த மாதிரி தான்.
ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட் அப்படிங்கும் போது இந்த வெனியூலையும் பாருங்க 4 மேட்ச்ல 76 ரன் அடிச்சு 3 விக்கெட். ஸோ ஒரு மேட்சுக்கு 25-30 பாயிண்ட் வந்து பவுலிங்ல இருந்தே வருது. பிளஸ் ஒரு 76 ரன் அடிச்சிருக்கிறாரு. அது போக ஆர்ஆர் கூட 15 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதனால ஹர்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. வில் ஜாக்ஸும் அதே போலதான், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுலயுமே மாஸ் காட்டிட்டு இருக்கிறாரு. சில இன்னைக்கு பேட்டிங் நல்லா பண்ணலன்னா பவுலிங் நல்லா பண்ணிடுறாரு. அது போக இந்த இன்னைக்கும் மேட்ச்ல ஆப்போனன்ட் டீம்ல ஜாய்ஸ்வாலு, சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா, ஹெட்மேயர்னு சொல்லி நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ அதனால வில் ஜாக்ஸ் வந்து மேபி 2 ஓவர் இன்னைக்கும் பவுல் பண்ணுவாரு. விக்கெட் எடுப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அதனால கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா போஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இறக்குனாங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து SA T20 ஆடினார், அதனால அவங்க மூலமா வந்துட்டாரு. அண்ட் மிச்சல் சாண்டருக்கு மேல உள்ள வந்தாரு லாஸ்ட் மேட்ச். அவர் ஆடுறாருன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெத்ல வந்து பவுல் பண்றாரு. ஸோ டெத்ல பவுல் பண்ணும்போது மினிமம் ஒரு விக்கெட்னா 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அந்த காரணத்தினால நம்ம கன்சிடர் பண்ணலாம். சாண்டர் ஆடினார்னா சாண்டரை கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆர்ஆர் கூட 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூல 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. தீபக் சகார் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ஆனா ஆர்ஆர் கூட பாருங்க 6 மேட்ச்ல 9 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூலயும் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ நீங்க கண்டிப்பா தீபக் சகார் வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து தீபக் சகார் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகுது, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகுது, எந்த இன்னிங்ஸ்னாலும் நான் விக்கெட் எடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி பிளேயர். பட் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. காரணம் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூல 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட், ஆர்ஆர் கூட 14 மேட்ச் ஆடி 17 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் அவருடைய ஃபேவரட் கிரவுண்ட்ல ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ட்ரெண்ட் போல்ட மறந்துடாதீங்க. ஏன்னா நியூ பாலோட கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் வந்து அதிக விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆர்ஆர் கூட 8 மேட்ச்ல 9 விக்கெட்டும், இந்த வெனியூல 8 மேட்ச்ல 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆனா அவர் இந்த வெனியூல நிறைய மேட்ச் ஆடி இருக்கிறாரு. கரண் சர்மா ஆர்ஆர் கூட 11க்கு 11 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 3க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த வெனியூல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பெருசா பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான் எனக்கு தெரிஞ்சு. அதிகபட்சம் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வேணா பவுல் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பவுலர்ஸோட ஸ்டாட்ஸ் பாருங்க. ரோஹித் சர்மாவை பாருங்க. ஆர்ச்சர் இனிஷியலே தூக்கி விட்டுருவாரு. 3 டைம் தூக்கி இருக்காரு. அதை மீறி போனா சந்தீப் சர்மா கையில 5 முறை அவுட் ஆயிருக்கிறாரு. ஹசரன் அதையும் மீறி போனா ஹசரன் கையில 1 டைம், தேஷ்பாண்டே கையில 1 டைம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரிக்லட்டனையும் ஆர்ச்சர் 1 டைம் வந்து ஒரு T20ல விக்கெட் எடுத்தாரு. அதனால அந்த இதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் சூரியகுமார் யாதவும் பாருங்க. ஆர்ச்சர் பால்ல 3 டைம், சந்தீப் சர்மா பால்ல 4 டைம், ஹசரன்கா பால்ல 1 டைம், திலக்கு சந்தீப் சர்மா பால்ல 2 டைம். அண்ட் ஹர்திக் பாருங்க ஆர்ச்சர் பால்ல 3, சந்தீப் சர்மா பால்ல 1, தேஷ்பாண்டே பால்ல 1ன்னு சொல்லி அவுட் ஆயிருக்கிறாரு. அவ்வளவுதாங்க. ஸோ பவுலர்ஸ் பேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஆர்ச்சர் எவ்வளவு முக்கியம், சந்தீப் சர்மா எவ்வளவு முக்கியம், அண்ட் ஹசரன்காவும் 2 பிளேயர் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது, நான் இன்னைக்கு ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 14 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய்ஸ்வால், சூரியவன்ஷி, ரியான் பராக், ஆர்ச்சரு, ஹசரன்கா, சந்தீப் சர்மா, ஜூரல். இதுல எனக்கு சூரியவன்ஷி மேல இன்னைக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. காரணம் நான் வந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ராவை நம்புறதுனால நான் அவர் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற இது எனக்கு தோணலை. ஆனா அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 80% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேனே தவிர 30 ரன்னுக்கு மேல இன்னைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா கண்ணை மூடிட்டு சுத்துறாரு. ஒரு பால் பும்ரா உள்ளதிக்கு போட்டாரு அப்படின்னா முடிஞ்சு. அப்பேற்பட்ட ஆஸ்திரேலியா பிளேயர்ஸே பும்ரா பால்ல கடந்து திணறுவாங்க. அதனால எனக்கு பும்ரா மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த சின்ன பையன் இன்னைக்கு 30+ ரன்னுக்கு மேல அடிக்கிறது கஷ்டம். பட் அடிச்சா வாழ்த்துக்கள் தான். இவ்வளவு பேர் சின்ன பையன் அடிச்சான்னா நமக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு இதாக தான் இருக்கும். பட் நம்ம ஃபேண்டசியா பார்க்கும்போது விளையாட்டெல்லாம் துரதி போட்டு ஃபேண்டசி தான் பார்க்கணும். ஸோ இந்த 7 பேரும் மேபி வரலாம். இங்க பாத்தீங்கன்னா ரிக்லட்டன், சூர்யா, திலக்கு, வில் ஜாக்ஸ், ஹர்திக், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இந்த 7 பேரும் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் ஏன் இதுல ரோஹித் சர்மா கொடுக்கலன்னா, ஸ்டாட்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆவரேஜா 3 ரன் அடிக்கிறாரு இந்த பிச்சில். அதுவும் 7 மேட்ச் ஆடி, 1 மேட்ச் ஆடினா கூட பரவாயில்ல, 7 மேட்ச் ஆடி. அதனால நான் கொடுக்கல. இல்ல எனக்கு ரோஹித் சர்மா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திலக் எடுக்காதீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் நம்மளுடைய லோ பர்சன்டேஜ் குட் பிளேயர்ஸ் பாக்குறது திலக் வர்மா, போச், சந்தீப் சர்மா, ஜூரல். சந்தீப் சர்மா எப்படி விக்கெட் எடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. சூர்யாவை எடுத்திருக்கிறாரு, ரோஹித் எடுத்திருக்கிறாரு, திலக் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால சந்தீப் சர்மா அண்டர் வேல்யூடு பிளேயர். ஸோ கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர்.
குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தா சந்தீப் சர்மாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 4 பேருமே லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸை நான் பார்க்குறேன். ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம். எப்போ ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன்ல வந்தா கொடுக்கலாம். ஆனா ஹர்திக் வந்து இப்போ பெருசா ஓவர் பவுல் பண்ண மாட்டேங்கிறார். அது ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். முதல்லலாம் 4 ஓவர் பவுல் பண்ண ஹர்திக் இப்போ 2 ஓவர் 1 ஓவரோட ஸ்டாப் பண்றாரு. அதனால கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் அவாய்ட் பண்ணலாமான்னு தோணுது. இல்ல சேஃபா சூர்யாவை இறக்கிறீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா, பும்ராவும் சேஃப். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா பும்ரா வந்து செமையான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இல்லைன்னா ஜாய்ஸ்வால கூட நீங்க நம்பி போலாம். ஏன்னா தொடர்ந்து 5 மேட்ச் அடிச்சிட்டாருங்கிற ஒரே ஒரு மைனஸா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்து அடுத்து அடிப்பாரு. அதனால இல்ல அந்த இது வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த 4 பிளேயரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஜிஎல்ல வந்து ஹசரன்கா, ஜூரல், திலக் வர்மா, தீபக் சகார் இந்த 4 பேரையுமே ஜிஎல்ல வந்து அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனாகவாச்சும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு. அந்த காரணத்தினால நான் சொல்றேன், சும்மா ஏனதானாலும் நம்ம அடிச்சு விடுற ஆள் கிடையாது. ஹசரன்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜூரல் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. டப்புனு 6 விக்கெட் விட்டாங்கன்னா அவர் மாதிரியான பிளேயர்ஸ் உருட்டி ஒரு 30-40 ரன் அடிச்சிருவாங்க. திலக்கு எல்லாருமே ரோஹித் சர்மாவை நம்பும் போது திலக் வந்து ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரு. தீபக் சகார் எல்லாருமே பும்ரா, ட்ரெண்ட் போல்டு, ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போகும்போது தீபக் சகாரை மிஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணலாங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.